அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே வந்து சேலுக்கு வந்திருக்கேன். நம்மளோட பாய் வந்திருக்கேன். நம்மளுடைய பொக்கை மொய்தீன் பாயை சந்திக்கிறாங்க இன்றைக்கி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன். எப்படி மன்னாருக்கு வந்திருக்கிறீங்க? இந்த பாட்டா சேலுக்கு வந்திருக்கீங்களா? எப்படி வியாபாரம் எப்படி? அல்ஹம்துலில்லாஹ். இதில் 3 இனமும் சேர்ந்து வாழ்கிற ஒரு பிரதேசம் மன்னார். மன்னார் பிரதேசம் எப்படி மக்களோட ஒத்துமையெல்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்கள். இந்த இலங்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு இடம் தான் இந்த மன்னார். ஒற்றுமையில் தமிழ் முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாம் உண்டு, அப்படித்தானே? உண்மையிலே உண்டு. மன்னாரில் மட்டும்தான் இருக்கு. ரைட், நான் பார்க்கும் மன்னாரில் மட்டும்தான் இந்த ஒற்றுமையான மக்கள் இருக்கு. தமிழ் முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க. மற்ற இடங்களில் பார்த்தோம்னா எல்லாம் குழப்பமான ஒரு இதில் இருக்காங்க. பாருங்க, நிறைய ஜனம். இது டைம் வந்து இப்போ 5:30 மணிக்கு மேலே ஆகுது. பிஸியான டைம் இது. இன்னும் நேரமாக பிஸி ஆகிட்டே இருக்கும். பசாரை கொஞ்சம் பார்ப்போம் பாங்க எல்லோரும். இதுதான் பசார். இதில் சகல எல்லா விதமான ஆட்களையும் இருப்பாங்க. ஹாய் ப்ரோ, எப்படி அல்ஹம்துலில்லாஹ் பிசினஸ் எப்படி போகுது மன்னார்ல? போகுது. எங்கேருந்து வந்தீங்க நீங்க? குளியாப்பிட்டிய வந்தீங்க. ஹாய் ப்ரோ, எப்படி மன்னார் பசார் சொல்லுது? நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். வியாபாரம் பிசினஸ் நல்லமா? நல்ல. இங்கே தமிழ் முஸ்லீம் கிறிஸ்டியன் எப்படி எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்களா? நல்ல ஒற்றுமை. எந்த இடத்துலையும் இப்படி இல்லை. இல்லை மாஷா கோச்சி கேட்குறாங்க. அப்படிலாம் மக்கள் சந்தோஷமாக கொடுங்க. புத்தாண்டு புது வருஷம் 11 வருஷம் ஆகட்டும். நிறைய சேல் நடந்து கொண்டிருக்குது. நம்ம கொஞ்சம் போல காட்சியை காட்டுறோம். இன்னொருத்தர் பார்ப்போம். எல்லா சேல் எல்லா ஐட்டமும் இருக்குது. ஒற்ற ஐட்டம் எப்படியும் ஒரு 200 மீட்டர் தூரத்துக்கு வளர்ச்சி கடை தெருவு தான் கட்டிருப்பாங்க. நிறைய மக்கள் வந்து இருப்பாங்க. தமிழ் முஸ்லீம் எல்லாம் ஒற்றுமையாக வந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு பஜார் இது. இப்போ வந்து 19ஆம் தேதி ஆரம்பித்து 31ஆம் தேதி முடிவடையுது. இன்ஷா நாளையோட முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.